வணக்கம். கட்டணமில்லா பயிலரங்கம், பேராசிரியரின் பார்வையில் அக்குபஞ்சர், இந்த தொடர் வகுப்புகளினுடைய 7வது மாத வகுப்பாக மைக்ரோ சிஸ்டம்ஸ் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. வழக்கம் போல் அதிக உற்சாகத்தோடு பல இடங்களிலிருந்தும் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் அட்டாமா குடும்பத்தினர் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது அது சைனீஸ் பாடி அக்குபஞ்சரை குறிக்குது. அதை அடிப்படையாக கொண்டு பலவிதமான நுண்பிரிவுகள் இதில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சுஜோக், அரிகுலோதெரப்பி, ஸ்கேல்ப் அக்குபஞ்சர், ஃபேஸ் நோஸ் அக்குபஞ்சர், இந்த மாதிரி நிறைய மைக்ரோ சிஸ்டம்ஸ் அக்குபஞ்சரில் இருக்குது. அதில் வந்து நாங்கள் 3 மைக்ரோ சிஸ்டம்ஸ் பற்றி இந்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணோம். எக்கிவோ, ரிஸ்ட் ஆங்கிள் அக்குபஞ்சர் அண்ட் அரிகுலோதெரப்பி. பரவாயில்ல, ஒவ்வொரு முறை வரும்போதும் இல்லை ரிப்பீட்டடாக வர்றவங்களும் புதுசாக வர்றவங்களுமே வந்து ஒரு இலவச கருத்தரங்கை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நடத்துகிறீங்க அப்படின்னு என்னை பாராட்டுறாங்க. பேராசிரியருடைய பாணியில் அவங்களுக்கு மதிய உணவுலாம் நம்ம ஏற்பாடு செய்து கொடுப்பதையும் அவங்க நிகழ்ச்சியோட பாராட்டுறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, பேராசிரியர்களுடைய அந்த சிறப்புகள் பெருமைகள் அனைவரையும் சென்றடையணுன்றது அடிப்படை நோக்கம். அவர் கற்றுத்தந்த பாணியில் அக்குபஞ்சர் மருத்துவத்தை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த மருத்துவத்தை வந்து மென்மேலும் விரிவாக்கம் செய்து அனைவரிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இதை நான் கருதுகிறேன். இதில் வந்து என்னை பாராட்டணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது என்னை ஒரு உயிர்ப்போடு உத்வேகத்தோடு தொடர்ந்து செயல்பட இந்த வகுப்புகள் என்னை ஊக்குவிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பங்கு பெற்றவரின் கருத்துக்களை கேளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. முதல்ல வார்த்தையை நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கு நடந்த வகுப்பு மைக்ரோ அக்குபஞ்சர். அட்டாமினுடைய கல்விக்குழு தலைவர் பேராசிரியர் அப்துல்லா ஷேக் அவர்களின் நேரடி மாணவருமான திரு சலாவுதீன் ஐயா அவர்கள் நடத்திய இந்த வகுப்பு பணம் கொடுத்து படித்த பல வகுப்புகளில் எனக்கு கிடைக்காதது இன்று கிடைத்தது. இந்த வகுப்பை 2 பிரிவாக நான் பார்க்கிறேன். ஒன்று அறிவுத்தானம். அவர் அறிந்ததை எல்லோருக்கும் அறிவுத்தானமாக இலவசமாக வழங்குகிறார், கட்டணம் இல்லாமல் வழங்குகிறார். இந்த காலத்தில் நம்முடைய வீடுகளில் ஒரு ஆள் இல்லாத இடத்திலோ இருக்கிற இடத்திலோ ஒரு ஃபேன் ஓடினாலோ லைட் எரிந்தாலோ ஏசி போட்டாலோ கரண்ட்டு பில்லு போயிடுது, நிறைய மின் கட்டணம் வருதுன்னு நிறுத்திடுவாங்க. அப்படியேப்பட்ட இடத்துல இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வந்தேன். ஃபஸ்ட் கிளாஸை 5-6 ரூமில் ஃபேன் ஓடுது, ஒரு கிளாஸில் ஏசி போட்டு அருமையாக நடத்துகிறாரு. நல்ல அருமையான உணவு. இது நினைத்து பார்க்கவே முடியாது. அறிவுத்தானம் இது அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்கிறேன். அறிவுத்தானத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக, நான் ஒரு ஆசிரியர், 32 ஆண்டுகள் நான் கற்பித்தல் பணி செய்தவன். என்னை விட எனக்கு தெரியாத டெக்னிக்கெல்லாம் இவருக்கு தெரிந்திருக்கிறது. இவர் சொல்ல நினைப்பதை ஒன்றுமே கைநாட்டு எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட புரிந்து கொள்ள அளவுக்கு ரொம்ப அருமையாக இவருடைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறார். இன்று நடத்திய ஆரிகுலோதெரப்பி, ரிஸ்ட் ஆங்கிள், எக்யூப், இதெல்லாம் ரொம்ப அருமையானது, மறக்கவே முடியாது. இது மாதிரி வகுப்பு நடத்திய இவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா சுகங்களையும் எல்லா நலன்களையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். So this week's seminar class was really wonderful. The details given in respect of VQO, wrist and ankle and this auriculotherapy were very, very expansive, though in short. Very, very understandable. The doctor has specified on all the points in a very, very easy manner and with practical classes. Where we amongst us did the practical in all the cases. Very, very useful to all of us. Though the thing is we couldn't cover sujok and other things, the content was covered was very, very nice and good. Thank you very much. வணக்கம்.
முதல்ல இந்த கிளாஸ் ஏற்பாடு பண்ணதுக்காக சாருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா, நாங்கள் இது வரைக்கும் பார்த்து படித்த அக்குபஞ்சர் வேறு, ஆனால் இது அதை தாண்டின ஒரு ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியும் இருந்தது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு ஒரே ஒரு சின்ன வார்த்தையில் சொல்ல முடியாது. அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு வார்த்தையிலையும் இருக்கிற உயிரோட்டத்தை என்னால் உணர முடியுது. இந்த கிளாஸ் மாதிரி இன்னும் பல கிளாஸ் தொடர்ந்து எல்லாருக்கும் நல்லது பயின்ற விதத்தில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக கிளாஸ் நடத்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு என்ன அனுமதிச்சுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வனிதா சுப்ராயலு, சென்னையிலேருந்து வரேன். சலாவுதீன் சார் கிளாஸை பற்றி எப்பயுமே சொல்லணுன்னு அவசியம் இல்லை. எப்பயுமே சாரோட கிளாஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும். இன்றைக்கி நடந்த இந்த மைக்ரோ சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா அதோட இன்னும் சூப்பர். தெரியாத விஷயத்தை நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஃப்ரீகம்ஸ் நோய் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்குது. சில பேரால் அந்த நீ பெயின்க்கெல்லாம் ட்ரெஸ் தூக்கி போடுறதுலாம் அந்த பப்ளிக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போது சார் இன்றைக்கி சொன்ன இந்த மைக்ரோ சிஸ்டம்ஸில் வந்து ரெசிஸ்டண்ட் ஆங்கிள், எம்டிஓ, அந்த எக்கோ இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மூலமாக பேஷண்ட்ஸ் நல்லபடியாக சரியாகணுங்கிறக்காக தான் சாரோட ஒவ்வொரு மாத கிளாஸ்க்கும் வரணும்னு முயற்சி பண்ணி இதுவரையும் நான் ஒரு 3-4 கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அட்டாமா பிரசிடென்ட் சபீர் சாருக்கும், இந்த அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடு போட்டு கிளாஸை ரொம்ப நல்லா கவனிக்க வச்ச சலாவுதீன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டணமில்லா பயிலரங்கத்தில் அழைப்பதற்காக முதலாவது இறைவனுக்கும் அதை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம டாக்டர் அவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளாஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த அளவோடு இல்லாமல் அடுத்த ஒரு அளவுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு உண்மையாக நம்ம டாக்டர் சார் வந்து நம்மளை இதை வந்து கூட்டுட்டு போகிறாருன்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், நம்முடைய நண்பர்கள் வந்து வேறு யாராவது வந்து ஒரு புதுவிதமான டெக்னிக்ஸோ இல்லை வேறு ஏதாவது சிகிச்சை முறையோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை நம்ம கேள்விப்படுறோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு இது தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆதங்கம் இதன் மூலயமா சரியாயிடும் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேல்ப் அக்குபஞ்சர், சுஜோகோ, ரிஃப்ளெக்ஸாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் புதுவிதமாக ஒரு நம்மளுக்கு தெரியாத ஒரு டெக்னிக்ஸு, ரெசிஸ்டன்ட் ஆங்கிள், எக்குவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதுசாக இருக்கும்போது தேடல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயிலரங்கம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு மீண்டும் நம்ம டாக்டருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hello, today's class was about AQ, wrist ankle acupuncture, and it was very useful, especially the auricular acupuncture. Was since it can be combined with body acupuncture, it's very useful to have a combination of systems, and it was really interesting and brief and nice. Pranic Acupuncture மூலமா இந்த ரிஸ்க் அண்ட் ஆங்கிள் அண்ட் அக்குபஞ்சர் பற்றி கிளாஸ் எடுத்தது ரொம்ப அருமையாக இருந்தது. ப்ளஸ் இது புதுமையாகவும் இருந்தது. கிளாஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தாலும் டவுட்ஸ்லாம் நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ச் பண்ணோன்னா, அதுவும் வஹாப் சாரோட கிளாஸ் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு கிஃப்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது ஃப்ரெண்ட்லியாக நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு இது டவுட் இருக்கிறது கிளியர் ஆகுது. ஸோ அப்போது இதுக்காக நம்ம தேடிட்டு போகணும். இந்த டிவைனிட்டின்ற மாதிரி நமக்கு என்னென்னலாம் தேவையோ ஒவ்வொருத்தர் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லோரும் குரூப்பாக ஒரு இடத்துல கிளாஸ் பண்ணும்போது வேறு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கிளாஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொருத்தர் சஜஷன் சொல்லும்போது இது ஒரு கிஃப்டான கிளாஸாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மைக்ரோ சிஸ்டம் கிளாஸஸ் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஏற்கனவே படிச்சது அதில் டவுட்லாம் இருந்தது, அதெல்லாம் பெருசாக எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம போய் அப்ரோச் பண்ணி பண்ணுறது அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இப்போது கிளினிக் அப்படின்னு நடத்திட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த டவுட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டு தானா, இவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்றதுலாம் டவுட் இருந்து, எஸ் இதெல்லாம் வரும் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கிறது இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக நான் சாரோட லைன் பேசிட்டுறது பழகிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இது வரைக்கும் வந்து எடுத்த கிளாஸில் எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு கேம்பில் போகிறது, அது மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மனசில் ஒரு கரேஜ் வேணும். எல்லாம் தெரிஞ்சால் கூட அந்த கரேஜ்
ஒரு போல்டுனஸ் எல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த கிளாஸ் மூலமாக என்ன ஆச்சுன்னா இம்மிடியட்டாக ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்டஸ்ட் மெத்தடெல்லாம் நமக்கு இந்த கிளாஸில் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு கீ ஓப்பனர் மாதிரி இருந்தது எனக்கு இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லேயே. அது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ. இது வரைக்கும் நான் வந்துட்டு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனி அவுட் சைடில் போனால் கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலாம். ஸோ வந்துட்டு இந்த ஏஜில் அக்குபஞ்சர் வேணுமா வேண்டாமா படிக்கணுமா அந்த மாதிரி பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருந்தேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நான் சர்வைவல் அப்படின்னு சொன்னால் த்ரூ அக்குபஞ்சர் தான். ஐ கேன் டேக் ட்ரீட்மெண்ட் இன் அப்பல் ஹாஸ்பிட்டல் ஸ்டில் டுடே even after retirement also, but I am not taking treatment in any hospital. I am not utilizing that facility, but I am utilizing acupuncture. I saved the life of my daughter, so I want to give this acupuncture teaching to my children. So I am very proud in this age also. I can treat a person. So now I learned so many lessons of acupuncture from Atama. I will be very grateful to Atama forever. Thank you, sir. இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. when it is combined with regular acupuncture and pranic acupuncture, it is more effective, and I feel that it can give more results and more fast. But the class was very nice. Thank you. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் இந்த வகுப்புக்கு முதல் முறையாக இங்கே வந்திருக்கேன். ஆனாலும் ஐயாவுடைய பரிச்சயமும் ஐயாவுடைய இந்த அக்குபஞ்சருடைய தத்துவம் வெளி மக்களுக்கு எந்த அளவுக்கு செல்லணுங்கிற விஷயத்தை ஏற்கனவே அவர் சென்னை திருமலை சென்டருக்கு நான் நேராகவே போய் ஐயாவை பார்த்துருக்கேன். அங்கேருந்து அவர்கிட்ட புத்தகங்கள்லாம் வாங்கி நான் படிச்சிருக்கிறேன். நான் எனக்கு என்னுடைய வீடு வண்டலூர் தான், இருந்தாலும் நியர்பை இங்கே செங்கல்பட்டில் இருக்கிறது இப்போது தான் நண்பர் மணிமாறன் மூலமாக எனக்கு தெரிஞ்சு வந்தது. இன்றைய வந்த புதிய பாடங்கள் ரெண்டுமே மிக மிக சிறப்பான இதுக்கு டயக்னைசிங் பண்ணணுங்கிற நெசசிட்டியே வரல. அதனால் அந்த புள்ளிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மிக சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே இடத்துலையே நோய்க்கு தேவையான புள்ளியை அங்கேயே ஸ்டிமுலேட் பண்ணி நோயை நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய வழிகள் தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மேலும் இந்த அக்குபஞ்சர் எல்லா நிறுவனங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. செயல்பாட்டுக்கு எந்த அளவுக்கு வராங்கன்னு தெரில. பட் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டுருக்கேன். அதாவது நான் புத்தகம் வாங்கின நாள்லேருந்து அவருடைய சீடிலாம் வாங்கி நான் போட்டு பார்த்ததுலேருந்து அது சொல்லிக்கூடிய செயல்பாடெல்லாம் பார்க்குறப்போ மிக மிக நல்லாவே செயல்பட்டுருக்கு. மேன்மேலும் இது சிறப்பாக செய்கிறதுக்கு ஆண்டவனும் அவருக்கு நிறைய ஆயுளும் நிறைவான செல்வங்களும் கொடுத்து நல்ல மாதிரி வச்சுக்கணுன்ட்டு வேண்டிக்கிறேன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ தான் ஒரு 3 months-ஆக நான் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது எங்கள் டேடிக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நானும் கற்றுக்கணுன்றதுக்காக கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அக்குபஞ்சருன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குள்ளே நிறையா இருக்குது. இன்றைக்கி நடந்த கிளாஸஸ்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வீட்டில் எதனா ஒரு சின்ன பிரச்சனைனா நம்மளே கூட சரி பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கி நிறையா கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார்.